இந்திய விடுதலைக்கு பின் தோன்றும் போதே லட்சோப லட்சம் தொண்டர்களுடன் தோன்றிய முதல் கழகம் அதிமுக என்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இக்கழகம் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே மாபெரும் வெற்றி பெற்று அன்றைய ஆளும் மத்திய மாநில அரசுகளை மிரளச் செய்தது. இந்த வியத்தகு வெற்றிக்கு புரட்சித் தலைவர் ஒருவரே முழுமுதற் காரணம். அந்த தேர்தல் நேரத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் தமிழகம் எங்கும் பெருத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதிமுக தொண்டர் வத்தலகுண்டு ஆறுமுகம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம்தான் அது. அதிமுக எனும் ஆலமரத்துக்கு தன் இன்னுயிரை ஈந்த முதல் தியாகி வத்தலகுண்டு ஆறுமுகம்தான். 44 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த அந்த சம்பவத்தை கண்ணீர் மல்க நினைவு கூறுகிறார் வத்தலகுண்டு ஆறுமுகத்தின் மனைவி சுந்தரி அம்மாள் அவர்கள். இன்றைக்குத்தான் நடந்தது போல இருக்கு. ஆனால் 44 வருஷம் ஓடி போயிடுச்சு. எனக்கு அப்போ 15 வயசு. என் மக பரமேஸ்வரி அப்போ கைக்குழந்தை. அந்த படுபாதகம் நடந்திருக்க முதல் நாள் எங்க ஊர்ல ஒருத்தர் மேலே திராவகம் வீசிட்டாங்க. அவரை மதுரைக்கு கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலே சேர்த்துட்டு அப்படியே தலைவரை பார்க்க போனார் எங்க வீட்டுக்காரர். அப்போ தலைவர் மதுரையிலே தங்கி இருந்தார். ஆஸ்பத்திரிக்கு வர்றதுன்னா கூட மதுரைக்குத்தான் வர வேண்டியிருக்கு. தலைவரே, நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு தலைவர்கிட்டே பேசியிருக்காரு. திராவகம் வீசப்பட்டவருக்கு உதவி வேணும்னு தலைவர்கிட்டே பேசிட்டு வந்திருக்காரு. மறுநாள் வத்தலகுண்டுல மீட்டிங். அந்த ஏற்பாடெல்லாம் கவனிக்கிறது முதலே மும்முரமாயிட்டார். மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சது. பேச்சாளர் வளர்மதி அம்மாவை அழைச்சிக்கிட்டு வழி அனுப்ப போகும்போது திமுக ஆட்கள் சில பேர் பாரு பொம்பளை பின்னாடி போறான் அப்படின்னு கிண்டல் பண்ணி இருக்காங்க. ஆனா எங்க வீட்டுக்காரர் வளர்மதியை பத்திரமா அழைச்சிக்கிட்டு போகணும்னு அமைதியா போய் அவர்களை வழி அனுப்பி வச்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம்தான் எவன்டா என்னை கிண்டல் பண்ணவன், வாங்கடா வெளியே அப்படின்னு குரல் கொடுத்திருக்காரு. அவரை கிண்டல் பண்ணவங்க வேற யாரும் இல்லை, அவரோட நண்பர்கள் தான். தலைவரை கட்சியை விட்டு நீக்கினதும் இவர் தலைவரோட கட்சியிலே சேர்ந்துட்டாரேன்னு கோபம்தான் அவருக்கு. திபுதிபுவென ஓடி வந்து அவரை அடிச்சிட்டாங்க. என் வீட்டுக்காரர் நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பார். 4 பேரையும் அவர் ஒண்டியா நின்று உதைச்சிருக்காரு. ஆனால் அவங்க நிறைய பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அவரை மடக்கி பிடிச்சிட்டாங்க. ஒருத்தர் கத்தியாலை வயிற்றுல குத்திட்டாரு. அப்படியும் எங்கள் வீட்டுக்காரர் விடலை. அவர்களை விரட்டி விரட்டி அடிச்சு அப்புறம் மயங்கி விழுந்துட்டாரு. விஷயம் கேள்விப்பட்டு நாங்கள் எல்லாம் ஓடினோம். அவசரமா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம். அங்கே ஒரு டாக்டர் இருந்தார். அவர் பெயர் கனி. ஏதோ ஒரு ஊசி போட்டார். அடுத்த சில நிமிஷத்திலேயே என் வீட்டுக்காரர் துடிப்பு அடங்கிடுச்சு. அந்த துயர்மிகு நாளை கண்ணீர் மல்க நினைவு கூர்ந்த சுந்தரி அம்மாளுக்கு அழுகை அடைக்கிறது. சிறிது ஆசுவாசப்படுத்தி கொண்டு மீண்டும் தொடர்ந்தார். தகவல் கிடைச்சதும் தலைவர் பதறி இருக்காரு. இந்த நேரம் அங்கே போகாதீங்க, கலவரம் பெருசா போயிடும்னு சொல்லி இருக்காங்க. வத்தலகுண்டு மட்டுமில்லை, மதுரை மாவட்டமே கொந்தளிச்சு போயிருந்தது. தமிழ்நாடே பரபரப்பா பேசின சம்பவம் அது. என் கணவரோட இறுதி ஊர்வலத்துக்காக ஜஸ்டினையும் குண்டுமணியையும் இன்னும் சில முக்கிய கட்சிக்காரர்களையும் தலைவர் அனுப்பி வச்சிருந்தாரு. ரோடு கொள்ளாம சனம்னா சனம், அவ்வளவு சனம். ரொம்ப பெரிய மாலை மரியாதையோட அடக்கம் பண்ணினோம். அடுத்த சில நாளெல்லாம் நம்ம கட்சி ஜெயிச்சது. மாயத்தேவர் பெரிய அளவிலே ஜெயிச்சாரு. என் வீட்டுக்காரர் உசுறு விட்டதுக்கு மக்கள் நியாய தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு தோணுச்சு. அப்போதுதான் தலைவர் எங்களை பார்க்க வர்ற தகவல் கிடைச்சது. வத்தலகுண்டு பூரா பரபரப்பாயிடுச்சு. தலைவர் வந்து எங்க மாமியாருக்கும் எனக்கும் ஆறுதல் சொன்னார். என் கையிலே 5000 ரூபாய் கொடுத்தாரு. எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் வத்தலகுண்டு பக்கம் வாராரோ அப்பெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வராமல் போக மாட்டார். அப்படி ஒரு சமயம் வந்தப்போ, உனக்கு சின்ன வயசுமா, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, நானே நின்று உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னார். ஆனால் நான் மறு கல்யாணம் பண்ணிக்கலே. கொஞ்ச நாள் என் மகள் பரமேஸ்வரியை ராமாவரம் தோட்டத்திலே வச்சு வளர்த்தாரு. என் மகளை விட்டு பிரிய முடியாம அவளை கூப்பிட்டு வந்துட்டேன். தலைவர் உயிரோடு இருந்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனால் தலைவர் இறந்ததற்கு பிறகு எங்களை யாரும் கண்டுக்கலை.
ஜெயலலிதா அம்மாவை பார்க்க முயற்சி பண்ணினேன். அது நடக்கலை. இங்கே இருந்த ஜெயிச்சு போன எம்எல்ஏ எம்பிக்கள் கூட எங்களை பெருசாக கண்டுக்கலை. நானும் என் மகளும் சுகர் பேஷண்ட். அதனால மருந்துக்கே செலவு அதிகமாகுது. இப்போ எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு இதயக்கனி ஆசிரியர் விஜயன் ஐயா கூப்பிட்டாரு. அந்த சமயம் சைதை துரைசாமி ஐயா எனக்கு 10,000 ரூபாய் தந்து உதவி செஞ்சாரு. என் பேத்தியோட படிப்புக்கும் உதவி செய்யறதா சொல்லி இருக்காரு. என் பேரன் பேத்திகளோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், அவங்க படிப்பு செலவுக்கு உதவி கிடைச்சா புண்ணியமா போகும். இப்பவும் தலைவரோட கட்சி தான் ஆட்சியில இருக்கு. இந்த கட்சிக்காக முதலா உயிர் தியாகம் பண்ணின என் புருஷனை இப்போ இருக்கிற கட்சிக்காரர்களுக்கு தெரியுமானே தெரியாது. ஆனால் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ எனக்காக உயிரை கொடுத்து விட்டானே என்று கதறி அழுதார். அது மட்டுமல்லாமல் எனக்காக தன் உயிரையே தியாகம் செய்த என் உயிரிலும் மேலான தொண்டரின் குடும்பத்தை என் உயிரை கொடுத்தாவது நான் மேலே கொண்டு வந்து கவனித்துக் கொள்வேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்தார். அவர் கூறியவாறே தனது இறுதி காலம் வரையிலும் எனது குடும்பத்தை பாதுகாத்து வந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவர்களின் மறைவுக்கு பிறகு நான் எந்த ஒரு உதவியையும் யாரிடமும் எதிர்பார்த்தேன். ஆனால் அது கிடைக்கும் என்ற நம்பிக்கை போய்விட்டது. அதனால் என் குடும்பத்தையும் என் குழந்தைகளையும் நானே கவனித்துக் கொண்டேன். என்றென்றும் எங்கள் இதயங்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் என்று கூறினார். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.